Assalamu alaikum. Hi friends. Welcome to Emmy Mom's Kitchen. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடில் எப்படி நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய்மீன் கருவாடு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் நெய்மீன் கருவாடு எடுத்துக்கோங்க. ஒரு 4 to 5 பூண்டு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிறங்க. பூண்டு இந்த மாதிரி நல்லா நச்சிருந்தால் போதும். இதை எடுத்து இப்போ நெய்மீன் கருவாட்டில் போட்டுக்குருவோம். அடுத்து ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நல்லா நச்சுக்கிறங்க. மையாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா நச்சுக்கிறங்க. நச்சுட்டு அதையும் அந்த நெய்மீன் கருவாடு மேலே போட்டுக்கிறங்க. உப்புலாம் சேர்க்காதீங்க, ஏன்னா ஏற்கனவே கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் இது கூட ஒரு டீஸ்பூன் மீன் மசாலா தூள் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த நம்ம பிரட்டி வச்சுருக்கிற அந்த நெய்மீன் கருவாடை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் பிரட்டி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடாக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இது கூட நம்ம அந்த சின்ன வெங்காயம் அந்த மசாலாவோட சேர்ந்ததையும் அதோட கொஞ்சம் 10 சின்ன வெங்காயத்தை நல்லா அறுத்து அதையும் அந்த எண்ணெயோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் வதங்கின பின்னாடி 2 தக்காளி நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். ஆனால் நான் அதில் மிக்ஸ் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் புளி ஊறாமல் இருந்தது. இப்போ இதில் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா பிரட்டிக்கிறங்க. பிரட்டிட்டு இந்த கருவாட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஆப்பையை வச்சு நல்லா நச்சு விட்டுக்கிறங்க. நச்சு விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த முள்ளெல்லாம் எடுத்துருங்க தனியாக. பாருங்கள், அந்த பெரிய முள்ளெல்லாம் இருக்கும், அதையும் எடுத்துட்டு சைடு முள்ள சின்ன சின்ன முள் இருக்கும், அதையும் அதில் நீங்கள் எடுத்துருங்க. கீழே உங்களுக்கு பிடிச்சது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏன்னா நம்ம மசாலாவெல்லாம் போட்டு அந்த பொரிச்சிருக்கோம் இல்லையா, அது லேசாக கொஞ்சம் பிடிச்சது மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை அது. அதனால் தீயை கொஞ்சம் ஃப்ளேமை லோவாக தான் வச்சுக்கோங்க. இப்போ நான் மசாலாவை ஊற்றிக்கிறேன். மசாலா தண்ணியில் தான் நான் கரைச்சிருக்கேன். இந்த மசாலாவை நல்லா ஊற்றி கிளறேன். பின்னாடி இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு. புளி ஊற்றணும், அதுக்காக ரொம்ப நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த எலுமிச்சை அளவு புளியை நல்லா அதில் விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்த பின்னாடி நல்லா அந்த வாசனை வரும். கொதித்த பின்னாடி நான் மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நான் அதில் 5 முட்டை உடச்சி விட்டுருக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்த பின்னாடி எப்படி இருக்குதுன்னு. முட்டை ஊற்றின பின்னாடி நீங்கள் நல்லா சிம்மில் போட்டு ரொம்ப வச்சுருங்க. ஏன்னா முட்டை உங்களுக்கு கரைஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு ருசியான மணமான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு
சூப்பரான ஒரு கருவாடு குழம்பு ருசியும் மனமும் சேர்ந்தா போல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.